மிக மிக அவசியமான செய்தி. அதாவது அராஜகம் செய்கின்ற திமுக, ஆளும் திமுகவை சேர்ந்த ஒரு பஞ்சாயத்து தலைவர் செய்கின்ற அராஜகம் தான் இது. குழந்தைகள் பள்ளிக்கு செல்லவில்லை குழந்தைகளை 1/2 கிலோமீட்டர் முன்பே தன்னுடைய வாகனங்களை நிறுத்தி, பள்ளி பேருந்துகளை தடுத்து நிறுத்தி, குழந்தைகளை கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் கொளுத்தும் வெயிலே நடந்து செல்கின்ற சம்பவத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். ஒரு அராஜகம் பிடித்த, அடாவடி பிடித்த ஒரு பஞ்சாயத்து தலைவர். பஞ்சாயத்து தலைவர் பெயர் பெருமாள் என்ற பெயர். கீழப்பாக்கத்தை சேர்ந்தவர் பெருமாள். இவர் ஆளும் கட்சியான திமுகவை சேர்ந்தவர். பஞ்சாயத்து தலைவர் பெருமாள் தன்னுடைய அராஜகத்தின் மூலம் இந்த நடவடிக்கை எடுத்த. குறுக்கே வாகனத்தை நிறுத்திவிட்டு எந்த பள்ளி பேருந்து செல்ல விடாமல் தடுத்து கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் தூரத்திற்கு குழந்தைகள் அனைவரும் நடந்து பள்ளிக்கு சென்றிருக்கிறார்கள். திருக்கழுக்குன்றம், செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அருகே உள்ள தண்டரை என்ற இடத்தில் உள்ள தனியார் பள்ளியில் தான் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. அந்த இடத்திலே மிகவும் பிரபலமான பள்ளி அது. கிட்டத்தட்ட பல ஆயிரம் மாணவ மாணவிகள் படிக்கின்ற பள்ளி. இந்த பள்ளி நீண்டகாலமாக செயல்பட்டு வருகிறது. அந்த பள்ளியில் உள்ள ஒருவருக்கு ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடைபெறுகிறது. அந்த அசம்பாவிதத்திற்கு பிறகு அந்த பள்ளி நிர்வாகம் அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறது. இதிலே குளிர்காயும் வகையிலே இந்த பஞ்சாயத்து தலைவர், கீழப்பாக்கம் பஞ்சாயத்து தலைவர் பெருமாள் தேவையின்றி உள்ளே புகுந்து இழப்பீடு தர வேண்டும், இழப்பீடு தந்தால் மட்டும்தான் நான் பள்ளிக்கு மாணவர்களை செல்ல அனுமதிப்பேன் என்ற வகையிலே வாகனங்களை நிறுத்தி, பள்ளி வாகனங்கள் வந்து குழந்தைகளை கீழே இறக்கி நடக்க வைத்து பள்ளிக்கு அனுப்பி வைத்து மிகப்பெரிய அராஜகம் செய்திருக்கிறார். இது உண்மையிலேயே எரிச்சலை தருகின்ற வகையில இருக்கு. பொதுமக்கள் அனைவரும் கிட்டத்தட்ட அந்த பள்ளி படிக்கிற ஆயிரக்கணக்கான மாணவ மாணவியர்கள், அவரது பெற்றோர், அங்கு உள்ள பொதுமக்கள் என அனைவரும் இந்த காட்சிகளை வேடிக்கை பார்த்தார்கள். அந்த பெருமாள் என்ற அந்த கீழப்பாக்கம் பஞ்சாயத்து தலைவரின் அராஜகத்தின் உச்ச காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பள்ளி நிர்வாகம் அவர்களுடன் பாதிக்கப்பட்டவுடன் பேசி அவர்களுக்கு இழப்பீடு தருவதற்கு தயாராக இருக்கிறது. இதற்காக காவல்துறை, வழக்கறிஞர்கள் அனைவருமே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர் தேவையின்றி உள்ளே நுழைந்து இவர் அது பள்ளிக்குள்ளும் பேருந்துகளை தடுத்து நிறுத்த அதிகாரம் கொடுத்தது யார்? ஒரு பஞ்சாயத்தின் தலைவராக இருப்பவர் ஒரு ஊரிலே பிரச்சனை ஏற்பட்டால் இருதரப்புக்கும் சமாதானம் செய்து அதை நிவர்த்தி செய்யும் பணியில் தான் ஒரு பஞ்சாயத்து தலைவர் ஈடுபட வேண்டும். ஆனால் இந்த பஞ்சாயத்து தலைவரே முன்னின்று நஷ்டஈடு இவ்வளவு கொடுங்கள் என்று அராஜகம் செய்து கேட்பதற்கு இவருக்கு அதிகாரம் கொடுத்தது யார் என்பது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, பள்ளிக்கு சென்ற வாகனங்களை, பள்ளி வாகனங்களை தடுத்து நிறுத்த அதிகாரம் கொடுத்தது யார் இவருக்கு? இவர் அவ்வளவு பேர், முதலமைச்சரே வந்து தடுத்து நிறுத்தக்கூடிய அதிகாரம் இல்லாதவராக தான் இருக்கிறார் என்றால் அதிகாரம், சட்டம் அதுதான் சொல்கிறது. ஆனால் ஒரு பஞ்சாயத்து தலைவருக்கு அந்த அதிகாரம் கொடுத்தது யார்? எப்படி குழந்தைகளை தடுத்து நிறுத்த முடியும்? பள்ளிக்கு செல்லும் முன்னே என்று 10 லட்சம் கொடு, அராஜகம் என்ற பெயரில் அடாவடியாக மிரட்டு மணியிலே பேசி பள்ளி நிர்வாகத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். இது எப்படி? அது ஒரு சாதாரண பள்ளி அல்ல. பல ஆண்டுகளாக இயங்கி வரும் அந்த பகுதியிலே பிரபலமான ஒரு பள்ளி. கிட்டத்தட்ட பல ஆயிரம் மாணவர்கள் படிக்கின்ற பள்ளிக்கு இப்படி ஒரு சிறு பஞ்சாயத்தை சேர்ந்தவர், சிறு பஞ்சாயத்தோ பெரிய பஞ்சாயத்தோ, ஆனால் பஞ்சாயத்து என்ற பெயரில் கட்ட பஞ்சாயத்து செய்யும் வகையிலே செயல்படுகின்றார் என்பது மிக அப்பட்டமாக தெரிந்திருக்கிறது. முதலமைச்சர் நிச்சயமாக இதை கவனத்தில் கொண்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏனென்றால் இது போன்ற பஞ்சாயத்து தலைவர்கள் பலர் இந்த ஒரு இடம் மட்டுமல்ல, கிராமங்களிலே பஞ்சாயத்து, பேரூராட்சிகளோ, வார்டு கவுன்சிலர்கள், அதே போன்று மாநகராட்சி கவுன்சிலர்கள் என இவர்களின் அராஜகம் ஒவ்வொரு இடங்களிலும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இது போன்ற மக்கள், சாதாரண மக்களை எல்லாம் மிரட்டி பணம் பறிக்கும் வேலைகள் தான் இவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக தொடர்ந்து பல புகார்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட புகார்கள் ஒன்றுதான் இந்த சம்பவம். தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். திருக்கழுக்குன்றம், செங்கல்பட்டு அருகே உள்ள இந்த காட்சிகளை தான் பார்த்துக்கணும். மாணவர்கள் எப்படி நடந்து செல்க என்று. இவர்கள் நேரடியாக பள்ளிக்குள்ளே செல்லக்கூடிய வேண்டிய மாணவர்கள். ஆனால் 1/2 கிலோமீட்டர் முன்றையே பேருந்துகளை நிறுத்தி பள்ளி பேருந்துகளை விடமாட்டேன் என கூறி அராஜகம் செய்து மாணவர்களை நடக்க வைத்து மிக மோசமாக சித்திரவதை செய்யும் வகையில் நடத்தி கொடுக்கிறார் என்றுதான் கூற வேண்டும். இந்த கீழப்பாக்கம் பஞ்சாயத்து தலைவர் தற்பொழுது காவல்துறை, வழக்கறிஞர்கள், இருதரப்பு, பள்ளித்தரப்பு மற்றும் அதே பாதிக்கப்பட்ட தரப்பு ஆகியோரிடையே ஒரு சமரச பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் இதில் தேவையின்றி இந்த கீழப்பாக்கம் பெருமாள் என்பவர் வந்து ஏன் பஞ்சாயத்து என்றால் அவருடைய பஞ்சாயத்து இருக்கும் இடத்துக்கும் பள்ளி இருக்கும் இடத்திற்கும் சம்பந்தமே கிடையாது. திமுக, ஆளும் திமுகவை சேர்ந்தவர் என்ற அதிகாரத்தின் பேரில் இப்படி செய்திருக்கிறாரா என்றால் நிச்சயமாக திமுகவின் முக்கிய நிர்வாகிகள், குறிப்பாக முதலமைச்சர் பார்வைக்கு இது செல்ல வேண்டும் என்பதுதான் பொதுமக்களின் வேண்டுகோளாக இருக்கிறது. சத்தியம் தொலைக்காட்சியின் மூலமாக அவரது பார்வைக்கு செல்ல வேண்டும் என்பதுதான் அவர்களது வேண்டுகோள். என்றால் இது பல பிரச்சனைகள், இதுவும் ஒரு பிரச்சனை. இது போன்ற பல பிரச்சனைகள் மாநிலத்திலே இது போன்ற உள்ளாட்சி பிரதிநிதிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் தினந்தோறும் செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எனவே முதலமைச்சர் நேரடியாக தலையிட்டு இந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இல்லை என்றால்
தேவையின்றி ஆளும் கட்சியின் மீது அவதூறு பரப்புகின்ற செயல்கள் தான் மக்களிடையே தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. சென்றடையும் வண்ணம் இவருடைய செயல்கள் இருக்கின்றன என்பதையும் அவர் நினைவில் கொள்ள வேண்டும். இந்த பிரச்சனையில் நிச்சயமாக எந்த தரப்பு பள்ளி நிர்வாகம் இருந்தாலும் இழப்பீடு, தேவையான இழப்பீடு அவர்களுடன் பேசி அவர்கள் கொடுக்க போகிறார்கள். இல்லை என்றால் வழக்கு இருக்கிறது, அதுக்குரிய அதிகாரிகள் இருக்க, அவர்களிடம் புகார் கொடுத்து அதற்குரிய நிவாரணத்தை பெற முடியும். ஆனால் அந்த வழிகளை விட்டு பள்ளிக்கு சென்ற மாணவர்களை தடுக்கின்ற அதிகாரத்தை கொடுத்தது யார் என்பதுதான் தற்போது மிகப்பெரிய கேள்வி. இது என்றால் இது அராஜகத்தின் உச்சம் என்பார்களே, அப்படிதான் நடைபெற்றிருக்கிறது. பள்ளிக்கு செல்லும் மாணவர்களை தடுப்பது யாருக்கும் அதிகாரம் கிடையாது. ஆனால் இவர் தடுத்து நிறுத்திருக்கிறார். அந்த குழந்தைகள் கொளுத்துமையிலே நடந்து செல்கின்ற காட்சிகளை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கோம். எனவே அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் பள்ளி மாணவர்களுடைய கோரிக்கைகளாக இருக்கு. அப்புறம் பள்ளி குழந்தைகள், பள்ளியில் படிக்கின்ற குழந்தைகளின் பெற்றோர்தும் கோரிக்கையாக இருக்கிறது. அந்த பகுதியில் வசிக்கின்ற பொதுமக்களும் அதை தான் கூறுகிறார். ஏன்னா அந்த பகுதியின் பொதுமக்களாகட்டும், அதே போன்ற அந்த பள்ளியின் ஊராட்சி உள்ள தலைவர்கள், அந்த உள்ள கவுன்சிலர், வார்டு உறுப்பினர் அனைவருமே அந்த பள்ளி நிர்வாகத்துக்கு ஆதரவாக தான் பேசுகிறார்கள். நிர்வாகம் சரியாக தான் செயல்படுகிறது என்று கூறுகிறார்கள். ஆனால் இவர் வேறொரு பஞ்சாயத்திலிருந்து வந்து இங்கு அராஜகம் செய்திருக்கிறார் என்பதை அனைவருமே கண்டிக்கிறார்கள். அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் தற்போது பெரும் கேள்வியாக எழுந்திருக்கிறது. அவர் மட்டுமல்ல, இது போன்று தவறு செய்கின்ற, அராஜகம் செய்கின்ற, மிரட்டி பணம் பறிக்கின்ற செயல்கள் ஈடுபடுகின்ற, கட்ட பஞ்சாயத்து செய்கின்ற கவுன்சிலர்கள், வார்டு உறுப்பினர்கள், ஊராட்சி தலைவர்கள், மன்ற தலைவர்கள் அனைவர் மீதும் கடும் நடவடிக்கை முதலமைச்சரே எடுக்க வேண்டும் என்பதுதான் அனைவரின் வேண்டுகோளாக, தமிழக மக்களின் வேண்டுகோளாக தற்போது எதிரொலிக்கிறது. நேயர்கள்.